ஒரு ஆணா தான் இருக்கணும் அவசியம் இல்லை, ஒரு பெண்ணா கூட அவங்கள வந்து அட்மையர் பண்ணலாம். ரைட், யூ நோ, ஃப்ரெண்ட் ஆஃப் யூ. என்ன ஆரம்பத்துல இருந்து இந்த பொண்ணோட போட்டோவே வர்ணிச்ச மாதிரி வந்துட்டு இருக்குதுன்னு கேக்குறீங்களா? அது நானா ஒண்ணு போடலைங்க. இப்ப சோஷியல் மீடியாவை திறந்தாலே ருக்கு ருக்கு ருக்குன்னு நம்ம பசங்க எல்லாம் சொக்கிட்டு இருக்காங்க. Quite a few times. 50 times? More. 100 times? More. 200 times? More. 6 மணி ஆனா சீர்ற பாம்பு மாதிரி இருப்பானே, இப்போ பல்ல புடுங்குற பாம்பு மாதிரி இப்படி உட்கார வச்சிருக்கியே, என்ன மந்திரம் போட்ட? அதெல்லாம் சரி, யார் இந்த ருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? சமீபத்துல மதராசின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அந்த படத்தோட ஹீரோயின் தான் இந்த ருக்கு. இவங்க பேரு ருக்மிணி. இந்த காலேஜ் அலைதுன்னு சொன்ன ஷாலினி. எஸ் எஸ் ட்ரீம் கேர்ள் ஷாலினி. இதுக்கு முன்னாடி ஏஸ் அப்படின்னு ஒரு தமிழ் படம் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி கன்னடத்துல ஒரு படம் கூட பண்ணிருக்காங்க. திடீர்னு நம்ம பசங்களுக்கு என்ன ஆச்சு, பொசுக்குன்னு இந்த பொண்ணை போட்டு ட்ரெண்ட் பண்றாங்களே, உருகி உருகி ஊத்துறாங்களே, அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க எனக்கும் தெரியல. சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். என்ன விஸ்கியோட பிராந்தி தான் சார் கிக் அதிகம். இதுக்கு முன்னாடி காந்தாரான்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? அந்த படத்தோட பார்ட் 2 ஓட ட்ரெய்லரு செப்டம்பர் 22ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. அப்பையில இருந்து தான் இவங்க இவ்ளோ ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. அந்த படத்துக்கும் இவங்க ட்ரெண்ட் ஆகிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்களா? இந்த படத்தோட ஹீரோயினே இவங்க தான்ப்பா. அதை கொஞ்சம் பாருங்களேன். இதெல்லாம் உங்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எங்க கூட வர மாதிரி இருக்கும். நம்ம யுவராணியோட இருக்கிறத பார்க்கும்போது என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல, சும்மா ஒரு 5-10 செகண்ட் வராங்க, அத பார்த்துட்டா நம்ம பசங்க இப்படி சொல்லி விடுறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நீங்க பார்த்தது ட்ரெய்லர் கட். அந்த ட்ரெய்லர் கட்ல இருந்து நம்ம பசங்க எடுத்து போட்ட ஒரு சில கட் எல்லாம் இருக்கு. அத கொஞ்சம் பாக்குறீங்களா? மாப்ள நான் பாத்துக்கிறேன் மாப்ள. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். என்னய்யா நம்ம பசங்க ஒரு 30-40 செகண்டுக்கு எடிட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் இங்க போட்டேன்னு வச்சுங்க, இந்த யூடியூப் காரன் காப்பிரைட் அடிச்சு என்ன காலி பண்ணிடுவான். அதனால இதுக்கு மேல காட்ட முடியாது. இருந்தாலும் நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்றதுனால இன்னொரு 5 செகண்ட் போடுறேன் பாருங்க. எப்படி நம்ம பசங்களோட கட்டு எப்படி ரசிச்சு ரசிச்சு கட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அட பாவிகளா, தியேட்டர்ல அவன் படம் பார்த்துட்டு போறான். ஓனர் ஆஃப் தி தியேட்டர் நான் படம் பார்க்க கூடாதா? நான் வர்றேன். அந்த அளவுக்கு நம்ம பசங்களோட மனசு மைண்ட் எல்லாத்துக்குள்ளேயும் போய் பிணைஞ்சு பின்னி பாம்பு மாதிரி படம் எடுத்து நிக்கிறாங்க. இதனால நம்ம பசங்க நைட்ல தூங்க கூட முடியல. ஏன்னா கண்ணை மூடினா கூட கனவுல இவங்க தான் வராங்களாம். நானும் தான் உங்களை லவ் பண்றேன். சரி, யார் இந்த ருக்மிணி அப்படின்றது ரொம்ப சிம்பிளா சொல்லி புரியவே பார்க்கலாம். அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களோட முழு பெயர் ருக்மிணி வசந்த். இவங்க அப்பா யார் தெரியுமா? இந்தியாவோட டாப் மிலிட்டரி அவார்டான அசோக சக்ரா அவார்டை வாங்கின ஒரு பிரேவான சோல்ஜர். இவங்க லண்டன்ல இருக்க ஒரு மிகப்பெரிய பள்ளியோடத்துல தான் படிச்சாங்க. ஏன் இங்க படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? அது என்ன பள்ளியோடான்னு கேக்குறீங்களா? ரேடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராயல் அகாடமி ஆஃப் டிராமாட்டிக் ஆர்ட்ஸ். அதுக்காக 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் நினைச்சுக்க போறீங்க. அங்கதான் ஆக்டிங் படிச்சிருக்காங்க. அங்க நடிக்க மட்டும் சொல்லி தர மாட்டாங்க. இப்படி மூஞ்ச காமிச்சா பசங்களுக்கு பிடிக்கும், அப்படி சிரிச்சா அங்கிளுங்களுக்கு பிடிக்கும். கேமரா முன்னாடி இப்படிதான் இருக்கணும். ஓரத்துல ஒருத்தன் வீடியோ எடுத்தா கூட அதுல நீ அழகா தெரியணும். அதுக்கு உன் மூஞ்ச நீ இப்படிதான் வைக்கணும். இந்த சீனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணும், அந்த சீனுக்கு அப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு ஒரு முழு பாடமே எடுப்பாங்க. அங்கதான் முடிச்சுட்டு வந்திருக்காங்க நம்ம ருக்கு. சமூகம் பெரிய இடம் போட்டுருக்கு. இவங்க இன்னும் எங்க ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னடால ஒரு படம் வந்துச்சு, சாப்பிட்ட சாகரதாச்சே எல்லோ. எது சாப்பிட்டு சாகரதா அப்படின்னா கலாய்க்க கூடாது, அது கன்னடா படம். சேர்த்து பேசும்போது சைலண்டா இருக்குது, பிரிச்சு பேசினா வயலண்டா வருது. அப்படின்னா 7 பெருங்கடலுக்கும் அப்பால் எங்கோவா. இந்த இழவெல்லாம் உன்ட்ட யார் இப்ப கேட்டா அப்படின்னு டென்ஷன் ஆகாதீங்க. அங்க இருந்தா நம்ம சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே இவங்க ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொல்ல வந்தேன். நான் கேட்டேனா? இல்ல. அதுல பிரியா அப்படின்ற ஒரு அழகான கேரக்டர்ல இவங்க நடிச்சிருப்பாங்க. அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் ருக்கு அப்படின்றத விட பிரியான்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். டைம் கட்சா அந்த படத்தை போய் பாருங்க, நல்லா தான் இருக்கும். இதை வச்சுட்டு இப்படிதான் இந்த படம் இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பார்க்காதீங்க. இந்த படத்தோட ஒரு அங்கம் தான் இந்த சீனு. ஒரு நல்ல காதல் கதை அப்படின்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இவங்க ஏகப்பட்ட கன்னட படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஹிந்தி படமும் பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் பெருசா தெரியப்படவில்லை. இப்போ ஏஸ் மதராசி அப்படின்னு தமிழ்ல 2 படம் பண்ணாங்களா. அதுக்கப்புறம் மறுபடியும் கன்னடாக்கே போய் காந்தாரா 2 படம் பண்ணாங்களா. அப்பையில இருந்து ஆரம்பிச்சது ருக்கு ஃபீவர். இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன்.
மற்ற எல்லாவனுமே எனக்கு கீழே தான். ஸோ அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் சோசியல் மீடியாவை திறந்தாவே இதுக்கு முன்னாடி வந்த தமிழ் படங்கள்லாம் ருக்குன்னு யார் பேர் வச்சுட்டு வராங்களோ அது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து போட்டு ருக்கு ருக்குன்னு சுத்திட்டு இருக்காங்க நம்ம பசங்க. லைட்டா சாம்பிள் பாருங்களேன். அப்பெல்லாம் பேர் என்ன சிம்பிள் வச்சுக்க. ருக்மிணி ருக்குமணி இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம பசங்களுக்கெல்லாம் கோல்டு காஃபு வந்தா கூட லொக்கு லொக்குன்னு இருமாம ருக்கு ருக்குன்னு தான் இருப்பாங்கன்னா பாத்துங்களேன். இந்தாடா அந்த ஒரே மருந்து. இது எப்படி சாப்பாட்டுக்கு அப்புறமா? இதுதான்டா சாப்பாடே. 3 வேளையுமா ஒரே வேளை. அது மட்டும் இல்லாம இவங்களை இப்பெல்லாம் எக்ஸ்பிரஷன் குவீன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாங்க. என்னது இவங்க எக்ஸ்பிரஷன் குவீனா? எக்ஸ்பிரஷன் குவீன்னா ஒரே ஆள் தான், அது எங்க ராஷ்மிகா மட்டும் தான் அப்படின்னு யாராவது கமெண்ட் செக்ஷன்ல போட்டாங்கன்னு வச்சுங்க, வந்து சுத்துறாங்க பாருங்க இவங்க ஃபேன்ஸ் கம்ப கமெண்ட் செக்ஷன்ல. அவங்கள மட்டும் கிடையாது, பொன்னியின் செல்வன்ல த்ரிஷாக்கு பதிலா இவங்கள போட்டுருக்கலாம் அப்படின்ற லெவலுக்கு பேசுறாங்க. இவன் சல்லா குட்டிடா, இவனை இங்கெல்லாம் வெட்டக்கூடாது, தூக்கின்னு போய் அவன் முன்னாடி வச்சுதான் இவனை செய்யணும். பட் த்ரிஷா கூட பரவாயில்ல, திடீர்னு எங்கேயோ சுத்தி இருந்த மிருனால் தாக்கூரை உள்ள கூட்டு வந்து விட்டு இவளா அவளா அவளா இவளா அப்படின்னு அடிச்சுக்கிறாங்க. 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க, யாரோ ஒருத்தரோட 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். என் ஹார்ட்ட 2ஆ கட் பண்ணி உங்க 2 பேருக்கு சிம்மாசனம் போட்டு ஒரே மாதிரி உட்கார வச்சிருக்காங்க. ஐ லவ் யூ டூங்க. ஆனா ஓட்டு படி யாருக்கு ஹையா வருதுன்னு பார்த்தா இப்போ வந்து நம்ம ருக்மிணிக்கு தான்ப்பா. வேணா ப்ரூஃப் காட்டுமா? அதெல்லாம் சரி, அது என்ன எக்ஸ்பிரஷன் குவீன் அப்படின்னு கேக்குறீங்களா? இவங்க இன்டர்வியூல கொடுக்குற ஒரு சில எக்ஸ்பிரஷன் ஒரு பிரஸ் மீட்டுக்குன்னு போனாங்க அப்படின்னா சைட்ல இருந்து நம்ம பசங்க போட்டோ பிடிச்சி போடுவாங்க தெரியுமா, அந்த போட்டோ எல்லாத்தையும் பாக்குறப்போ ரொம்ப குட் ஹார்ட்டடா இருக்காங்களாமா, மேக்கப் கம்மியா போடுறாங்களாமா, முக்கியமா ஓவர் சீன் போடாம டவுன் டு எர்த்தா இருக்காங்களாமா. ஒட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது இவங்களோட ரியாக்ஷன் தான்ப்பா அப்படின்னு நான் சொல்லப்பா. கமெண்ட் செக்ஷனா நம்ம பசங்க பூ பழம் மாலை எல்லாம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. நீ சொன்னதை பார்த்தா நான் என்னமோ ஏதோ எதிர்பார்த்துட்டேன். ஓகே, அந்த லிப்ஸ் கொஞ்சம் ரோஸ் பட் மாதிரி கியூட்டா ஸ்வீட்டா இருக்கு, அது ஒத்துக்கிறேன். Tony was amazing. Today will also be amazing, I'm sure. கண்ணு கொஞ்சம் சிரிச்சா அழகா இருக்கு, ஒத்துக்கிறேன். அண்ட் இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து இளநீ அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா, அதாவது இளநியோட தண்ணி. போற வழியில எவன் தோப்பிலாவது பறிச்சுக்கலாம். அதனாலயே ஒருத்தர் இவங்களை இன்டர்வியூக்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி இளநியை வாங்கி கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கு அவர் போடுற பிட்ட பாருங்களேன். சோ இதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொபோசல்ஸ் அதெல்லாம் Instagram DMல வந்துட்டு இருக்கு. பட் சோ நேர்ல வந்து யாருமே வந்து ப்ரொபோஸ் தெரிஞ்சு ஒரு ரோஸோட வந்திருப்பாங்க. அநேகமா ஒரு ஜொல்லுக்கு நம்ம நீச்சல் அடிச்சிருந்தா வெளியே போகணும்னு நினைக்கிறேன். இளநீர் கடை இருக்கு. இளநீர் கடை இருக்கு, அதனால இளநீர் வாங்கிட்டு. இதுதான் ரோஸ். எதுக்கு ரோஸ்? இளநீர் போதும் அப்படின்றீங்களா? நம்ம தெரு முனையில குப்பை பெருகிற ஆயா இருக்க, அது செல் நம்பர் வாங்கி வச்சு நீ க்ளீன் தி ரோடான்னு மெசேஜ் அனுப்புறான். மேடம் அவருக்கு இம்ப்ரெஸ் கூட பண்ண தெரியல, நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த வேலையெல்லாம் தூக்கி போட்டு உங்க வீட்டு வாசல்லையே வந்து நான் இளநீர் கடை வைக்கிறேன் மேடம். சரி அதெல்லாம் விடுங்க. ஒரு இன்டர்வியூல இவங்க என்ன பண்றாங்க, இன்டர்வியூவர் ஏதோ கேள்வி கேட்க இவங்க இந்த ஒரு ரியாக்ஷனை கொடுத்துருக்காங்க. அதான் நம்ம பசங்க என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க. சின்ன பிள்ளைல இருந்து தலை நிக்காதுங்க, அதான் ப்ராப்ளம். அப்படி என்ன வியாதி? ஐயோ அது வந்து டஸ்கோசியா வியாதின்னு அமெரிக்காவில் சொல்றாங்க சார். அப்படி இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. சரி இவங்க நல்லா நடிக்கிறாங்க, நல்ல ரியாக்ஷன்லாம் கொடுக்குறாங்க, அழகாவும் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி வேற என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுமாம்பா பேசுறதுக்கு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், இங்கிலீஷ், தோடா மலையாளத்துல கூட பறைவாங்களாம். அதையும் தாண்டி ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. அதை நானே என் வாயால சொல்றதை விட அவங்களே அவங்க வாயால பண்ணி காட்டுவாங்க. அதை நீங்களே பாருங்க. I can imitate goats. Please do.
బాగుందా லவ்லி நாளைக்கே யூடியூப் ட்விட்டர்னு கலக்க போகுது பாருங்க. ஒரிஜினல் ஆடே கூட இப்படி கத்துமான்னு தெரியல. என்னமா கத்துறாங்கல்ல. சாரி, நமக்கு ஆடும் மாடும் கொலாபரேட் பண்ண மாதிரி தான் சவுண்ட் வருது. அது ஒரு தொண்டை கட்டிருக்கு போல இருக்கு. என்ன ஒரு மாதிரியா சவுண்ட் வருதே. இத தாண்டி நல்லா பாடுறாங்கப்பா. Slow down you crazy child, so ambitious for a juvenile, but then if you're so smart. உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க. Slow down you crazy child. சரி, இவ்ளோ பண்றாங்களே, நம்ம பசங்க இவ்ளோ ரசிக்கிறாங்களே, இப்ப அடுத்த ஸ்டெப்பா நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பக்கம் ஏஐ வந்துருச்சு, கேக்குற மாதிரி போட்டோவை டிசைன் பண்ணி கொடுக்குது, வீடியோவை கிரியேட் பண்ணி கொடுக்குது. அப்படி இருக்கிறப்ப நம்ம பசங்களோட மைண்ட் எங்க போகும்? என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு நீங்களே பாருங்க. ஒரு வழியா ருக்மிணியோட கந்தாரா யூனிவர்ஸ்க்கு வந்தேன். நீங்களும் வரணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராம்ப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. எப்படி இந்த பயபுள்ளையாவது பரவாயில்ல, கட்டி புடிச்ச மாதிரி தான் வீடியோ பண்ணி வச்சிருக்குது. அடுத்து ஒருத்தன் என்ன தெரியுமா கேட்டு வச்சிருக்கான்? எனக்கும் ருக்குக்கும் கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஒரு போட்டோ அனுப்பி விடு அப்படின்னு கேட்டிருக்கான். ಟೆಕ್ನಾಲಜಿನ ಪಾಸಿಟಿವ್ ಯೂಸ್ ಮಾಡ್ರಿ, ನೆಗೆಟಿವ್ ಯೂಸ್ ಮಾಡಬೇಡ್ರಿ. ಯಾವತ್ತೂ ನಮ್ಮ ದೇಶ ಮುಂದುವರಿಯೋದು, ಯಾವತ್ತೂ ನಮ್ಮ ದೇಶ ಮುಂದುವರಿಯೋದು. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? ஆனா இவ்வளோ ரசிக்கிற நம்ம பசங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னு வச்சுங்க, மனசு உடைஞ்சு போயிருவானுங்க. ஏன்னா அடுத்து நீங்க பார்க்க போறது ருக்குவோட பாய் ஃப்ரெண்ட். இடி இடிச்சாளே உயிரே நீதானே நான் வாழும் தனி உலகே. பயப்படாதீங்க, இது ஒன்றும் அவங்க பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இதுவும் இந்த ஏஐ பண்ணி வச்ச வேலை. அது ரியலா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே எங்களோட பழைய கால நினைவுகள்லாம் மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி கேப்ஷனை போட்டு ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்க மாதிரி பண்ணி வச்சிருக்குது இந்த பயப்புள்ள. பட் இதுல பரிதாபத்தின் உச்சம் யார் தெரியுமா? நம்ம சிவகார்த்திகேயன் தான். என்னடா ஏன்னா சமீபத்துல இந்த டீம் கேக் எல்லாம் கட் பண்ணி கொண்டாடிச்சு, பணம் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம பசங்க என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காங்க? நாங்க முன்னாடி எல்லாம் எஸ்கேவை பார்க்க தான் போனோம், இல்லன்னு சொல்லல. ஆனா செகண்ட் ஷோ போனோம். எதுக்கு தெரியுமா? ருக்குவை பார்க்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அண்ட் தியேட்டர்லயும் சவுண்ட பாருங்களேன். பாத்தியா, காலைல சாவிடு மாதிரி உட்காந்துருந்தானுங்க, இப்ப சவுதி அரேபியால வேலை கிடைச்ச மாதிரி துள்ளி குதிக்கிறானுங்க. நம்ம ஏகே என்ன சொல்றாரு? ஒருத்தருக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றதுக்காக இன்னொருத்தவங்களை ஏதோ பண்ணாதீங்கன்னு ஏதோ படத்துல சொல்லியிருப்பார்ல, அது என்ன படையலாக? ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. இந்த டயலாக் தான். இப்ப எதுக்கு நீ இதை சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? பின்ன ருக்மிணி பிடிக்கும்ன்றதுக்காக எஸ்கேவை போட்டு இன்னும் அடி அடிக்கிறாங்கன்னு பாருங்க. நம்ம எஸ்கேவோ மட்டுமா, நயன்தாரா, பிரியங்கா மோகன், இந்த மாதிரி லிஸ்ட் பெருசாயிட்டு போயிட்டே இருக்கு. என்ன ஸ்டைல் பாரியாயோ? சாரி சார், பார்ட்ஸை மாத்தி வச்சு உங்க வியாபாரத்தையே படுக்க வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு சிலர் நினைப்பீங்க, இல்ல நிறைய பேரே நினைப்பீங்க, இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பிட்டு தேவையா, எதுக்கு இப்படி ஜொல்லு ஊத்துறாங்க அப்படின்னு. கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிற? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. யாரா அவன்? அப்படியே அவனை கட்ட செல்லப்படடி. அதிகடா உன்ன ஒய்யால. வேற சீரிக்கற. என்னடா இல்ல? சரி நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ருக்மிணியை பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல இவங்க ஓவரா ஹைப் பண்றாங்களா? இல்ல இவ்வளோ பேசுறதுக்கு இவங்க ஒர்த்து தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சார் உயிரை கொடுக்கலாம் சார். இந்த வீடியோ இப்போ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டாவை திறந்தாலே ருக்குன்னு ஓடிட்டு இருந்துச்சு. அதனால தான் உங்கள்கிட்ட சொன்னேன், இதுக்கப்புறம் லொக்குன்னு நீங்க இருமுறீங்களோ ருக்குன்னு இருமுறீங்களோ உங்க இஷ்டம், நம்ம வந்த வேலை முடிஞ்சு. சரி, இந்த வீடியோ முடிக்க போறதுக்கு முன்னாடி உங்கள யாருக்காவது இந்த வீடியோக்கு நடுவுல ஒரு சில டெம்ப்ளேட்லாம் வந்து தெரியுமா? காமெடியான வடிவேலு விவேக் டெம்ப்ளேட்லாம், அதெல்லாம் நல்லாவே சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸை சென்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீம் எடிட்டர் தேவைப்படுறாங்க, இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லுங்க, சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.